வணக்கம். வில்வ துளசி எங்கள் சேனல் சார்பாக குழு சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு இந்த சேனல் மூலமாக வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்களை கொண்டு வந்துகிட்டு இருந்தோம். ஆனால் என்னவோ தெரிய நிறைய பேர் கேட்டாங்க, சார் எல்லாமே செய்கிறீங்க, பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் தான், இருந்தாலும் அதையும் நீங்கள் செய்யணும் இல்லையா, அடுத்த வீட்டுக்கு அப்படிங்கிறத விடையும் நம்ம சொந்த வீட்டுக்கு எதாவது செய்யணும் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அது எனக்கு மனசை உறுத்துச்சுங்க. அதனால தாங்க திருநறையூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ராமநாத சாமி உடனுரை பர்வதவர்தினி திருக்கோயிலை உங்கள் கண் முன்னால் இன்றைக்கி கொண்டு வந்து நிறுத்துகிறோங்க. சனி பெயர்ச்சிக்கு இது சிறப்பு பதிவாக இருக்கட்டும் அப்படின்னு தாங்க எங்களுடைய ஆசை. ஏன்னா இந்த கோயில் ராமநாத சாமி கோயில் அப்படிங்கிறத விட சனீஸ்வரன் கோயில் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதாக இருக்குது. ஏன்னா சனி பெயர்ச்சி அப்படின்னாலே திருநள்ளாறு தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது. ஆனால் அந்த திருநள்ளாறுக்கு மிக சமமாக இருக்கிறதாங்க இந்த ராமநாத சாமி திருக்கோயில். ஏன்னா இங்கு சனீஸ்வரன் தனது குடும்பத்தினர், அதாவது தனது 2 மனைவிகள் மற்றும் மகன்களான மாந்தி மற்றும் குளிகையுடன் மங்கள சனியாக இந்த கோயிலில் தனி சன்னதி, தனி சன்னதிங்கிறத விட தனி உபகோயில் மாதிரியே துவஜஸ்தம்பத்தோடு அருள்பாலிக்கிறார். அப்படிங்கிறத அதுவும் மங்கள சனியாக அருள்பாலிக்கிறார் என்பது மிகச் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த கோயிலுடைய தல புராணம் மற்றும் சிறப்புகளை இப்போ நம்ம ஒன்றொன்னா பார்க்கலாங்க. புராணத்தின்படி இந்த கோயிலை ராமர் ஹனுமானுடன் சேர்ந்து வனவாசம் முடிந்து அயோத்திக்கு திரும்பி வந்தபோது வழிபட்டார் என கூறுகிறார்கள். 9 கிரகங்களில் ஒன்றான சனி இந்த கோயிலிலே தனது மனைவியலான மந்தாதேவி மற்றும் நீலாதேவி மற்றும் மகன்களான மந்தா மற்றும் குளிகன் ஆகியோருடன் வசித்து வருகிறார். இந்த 2 கோயில்களிலுமே ராமநாத சுவாமியை முதன்மை கடவுளாக கொண்டிருப்பதால் தெய்வீக சக்திகளின் அடிப்படையிலே இந்த கோயிலை ராமேஸ்வரத்தின் புகழ்பெற்ற கோயிலுக்கு சமமாக கூட பலர் கருதுகிறார்கள். புராணங்களின்படி இக்ஷ்வாகு வம்சாவளியைச் சேர்ந்த தசரத மன்னன் உலகம் முழுவதையும் ஆண்டிருக்கிறான். அவன் தனது குடிமக்களால் விரும்பப்பட்டார் மற்றும் உலகில் மிகவும் விரும்பப்பட்ட ஆட்சியாளர்களில் ஒருவராக அறியப்பட்டிருக்கிறார். சனி கிருத்திகை நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரத்தை கடக்க வேண்டியிருந்தது. வசிஷ்ட முனிவர் மற்றும் பிற வழிகாட்டிகள் சனியின் இந்த சஞ்சாரத்தை நிறுத்துமாறு மன்னருக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ஏனெனில் இது ஒவ்வொரு 12 வருடங்களுக்கும் கடுமையான வறட்சி போன்ற பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதனால் தாங்க தசரத மன்னன் மக்களை பேரிடரில் இருந்து காப்பாற்ற சனியின் தேரை நிறுத்தியிருக்கிறார். சனியின் நடமாட்டத்தை நிறுத்துவதற்கு அவர் தன்னால் முடிந்தவரை முயன்றிருக்கிறார். ஆனால் அவரது பணியிலே அவர் வெற்றி பெற முடியவில்லை. எனவே அவர் சனியிடம் ரோகிணி நட்சத்திரத்திற்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏனெனில் இது மக்களுக்கு அதிக எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதாலும் இதனால் அவர்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். மன்னனின் கருணையால் தூண்டப்பட்ட சனி உலகை பாதுகாப்பதில் மன்னன் கொண்டிருந்த அன்பையும் அர்ப்பணிப்பையும் கண்டு வியந்திருக்கிறான். அவன் தனது போக்குவரத்தை நிறுத்தியது மட்டுமின்றி அரசருக்கு வரத்தையும் வழங்கியிருக்கிறான். அவன் தசரத மன்னனுக்கு திருநறையூர் கோயில் குளத்தில் புனிதமான அந்த இடத்திலே குளிக்க அறிவுறுத்தி இருக்கிறார். ராஜாவும் இறைவனின் வார்த்தைகளை பின்பற்றி மக்களை கடினமான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றி இருக்கிறார். தென்னிந்திய திராவிட கட்டிடக்கலையில் கட்டப்பட்ட பழமையான கோயில்களில் இது ஒன்று. அதாவது 1000 வருடங்களுக்கும் பழமையான திருக்கோயிலுங்க. கருவறையில் சிவபெருமான் ராமநாத சுவாமியாக கிழக்கு பக்கமாக நிறுவப்பட்டிருக்கிறார். பர்வதவர்த்தினி தேவி, விநாயக பெருமான், முருகன் மற்றும் அவரது துணைவியலான வள்ளி தெய்வானை ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் இருக்கிறது. கோயில் வளாகத்திற்குள் கோயில் குளமும் இருக்கிறதுங்க. பூஜைக்கு தேவையான தண்ணீர் இங்கிருந்து எடுத்து பயன்படுத்தப்படுகிறது. கோயில் வளாகத்தில் பெரிய மண்டபங்கள் மற்றும் தாழ்வாரங்கள் அமைந்திருக்கின்றன. இவை தூண்களால் தாங்கப்படுகிறது. தூண்களின் நுணுக்கமான வேலைப்பாடுகள் மற்றும் உருவங்களும் இருக்கிறதுங்க. கஜலட்சுமி மற்றும் ஹனுமந்தலிங்கம், அண்ணாமலையார், பிரம்மா,
துர்காதேவி மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியவை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மற்ற முக்கியமான ஆலயங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. இக்கோயிலில் முக்கிய திருவிழான சனிப்பெயர்ச்சி சனி கிரகத்தின் போக்குவரத்து ஆகும். இது தவிர கோயிலில் தீபாவளி, தைப்பூசம், பொங்கல், கார்த்திகை மற்றும் நவராத்திரி ஆகியவை மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறதுங்க. திருநறையூரில் அமைந்திருக்கும் இந்த சனீஸ்வரன் கோயிலில் வழிபடுவதால் சனியின் தோஷம் குறையும் என்று நம்பப்படுகிறது. இக்கோயிலில் தினந்தோறும் குளிகை கால நேரங்களில் சனீஸ்வரனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து வர நமக்கு அனைத்து பலன்களும், அதாவது சனீஸ்வர பகவானால் ஏற்படும் அனைத்து உபத்திரவங்களும் தீங்கும் என்றும் நம்பப்படுகிறதுங்க. இந்த கோயில் மங்கள சனீஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சனி பகவானவர் இங்கு குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த ஆண்டின் சனி பெயர்ச்சியானது 20 டிசம்பர், அதாவது புதன்கிழமை என்று மாலை 5:25 மணிக்கு சனி பகவானவர் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி செய்கிறார். இச்சமயத்தில் மகரம், கும்பம், மீனம், கடகம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் பரிகார ஹோமமும் ஏனைய ராசிக்காரர்கள் சாந்தி ஹோமமும் செய்தல் நலம். இவ்வாண்டின் சனி பெயர்ச்சியானது ஏறக்குறைய அனைத்து ராசிகளுக்குமே கிட்டத்தட்ட 50% முதல் 95% வரை நற்பலன்களையே வழுவதாக ஜோதிட வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் நவகிரகங்களின் தாக்கம் இருக்கும் என்று பலர் கூறினாலும் நவகிரகங்கள் அனைத்துமே கடவுளுக்கு கட்டுப்பட்டவை தாங்க. அதனால் நாம் கடவுளை வணங்குவோம், கண்டிப்பாக கைவிடப்பட மாட்டோம் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை. ஆகவே வெளிச்சத்துக்கு வராத கோயில்னு நான் சொன்னாலும் இந்த சேனலில் இது வெளிச்சத்துக்கு வந்த கோயில் எல்லாரும் போட சொன்னதுனால போட்டிருக்கேன். நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலன்னா தெரிஞ்சுங்க. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கும் வாங்கள், வணங்குங்கள், வரம் பெறுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.